ஹே கைஸ் வெல்கம். தங்கலான் மூவி ரிவ்யூ பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஜான்ட்ரா ஆக்ஷன் ஃபேண்டசி, ரன் டைம் 2 hours 36 minutes. ஆக்டிங் ஸ்கில்ஸ் ஹீரோ ஹீரோயின் கோ ஆக்டர்ஸ் எல்லாருமே பெர்ஃபெக்டாக நடிச்சிருந்தாங்க. ஒரு சில கோ ஆக்டர்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். வழக்கம் போல் நம்ம சியானோட ஆக்டிங் மார்வலஸாக இருந்துச்சு. இந்த படத்தில் இன்னும் 4 பேர் சூப்பராக அவங்க எக்ஸ்ட்ரீமை கொடுத்துருக்காங்க. பசுபதி, மாளவிகா மோகன், பார்வதி, டேனியல் இவர் வந்து ஃபாரினருங்க. இவங்களோட 4 பேரோட ஆக்டிங் வந்து எக்ஸ்ட்ரீமாக இருந்துச்சு. பார்க்கறதுக்கே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இவங்க 4 பேரும் அந்த கேரக்டர்லேயே வாழ்ந்திருக்காங்க. இந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கேட்டிங்கன்னா நல்லா இருக்கு. தாராளமாக ஒரு வாட்டி பார்க்கலாம். சர்டிஃபிகேட் வந்து யூஏ தான் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் கொஞ்சம் ரொமான்ஸ் சீன்ஸ் இருக்கு. அவ்வளோ எக்ஸ்ட்ரீமாக இருக்காது. பட் இருந்தாலும் கிட்ஸை கூப்பிட்டு போகாதீங்க. படத்தில் கொஞ்சம் பிளட் சீன்ஸ் இருக்குங்க. படத்தை கண்டிப்பாக பார்த்தே ஆகணுமான்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் உட்காந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி தாராளமாக பார்க்கலாங்க. மியூசிக் சும்மா பக்காவாக இருந்துச்சு. 10க்கு 10 கொடுக்கலாங்க. ஸ்க்ரீன் பிளேவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அவ்வளோவா நல்லா இல்லைங்க. பட் செகண்ட் ஹாஃபில் சூப்பராக இருந்துச்சுங்க ஸ்க்ரீன் பிளே. அவைலபிள் இன் தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம். இந்த படம் பார்க்கும்போது போர் அடிச்சதா இல்லையான்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க, போர் அடிச்சது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஒரு 40 to 50 minutes ஃபுல்லாகவே போர் தான் அடிச்சது. அதுக்கப்புறம் போர் அடிக்கல. செகண்ட் ஹாஃபில் 2 to 3 minutes தான் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். பட் சூப்பராக இருந்துச்சு. இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. இந்த படத்தில் நிறைய கூஸ் பம்ப் சீன்ஸ் இருந்துச்சுங்க. பார்க்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்துக்கு தியேட்டருக்கு போகலாமா வேணாமான்னு எங்கிட்ட கேட்டிங்கன்னா தாராளமாக போயிட்டு வரலாம். 60 rupees டிக்கெட்டில் போனீங்கன்னா கம்மி காசுலேயே ஒரு சூப்பரான படம் பார்த்த மாதிரி இருக்கும். 190 rupees டிக்கெட்டில் போனீங்கன்னா ஓவராலாக ஒரு நல்ல படத்துக்கு தான் போயிருக்கோம் அப்படின்னு படம் பார்த்துட்டு வந்துட்டு வெளில வந்து சொல்லுவீங்க நீங்கள். படத்தில் எடிட்டிங் சூப்பராக இருந்துச்சு. படத்தில் கிராஃபிக்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம்னு தோணி இருந்துச்சுங்க. இவங்க மலைவாழ் மக்கள் தமிழில் தான் பேசியிருப்பாங்க. ஸோ அது இன்னும் கொஞ்சம் நல்லா புரியணும்னா நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸாக ஹியர் பண்ணுங்க. டப்பிங்கை பற்றி ஒன்றே ஒன்று சொல்லணும். இங்கிலீஷில் பேசியிருக்காங்க, திரும்பி அதை தமிழ்லேயே அப்படியே பேசியிருக்காங்க. ஒன்று இங்கிலீஷில் பேசியிருக்கணும், இல்லை தமிழில் பேசியிருக்கணும். இதை அவாய்ட் பண்ணியிருக்காங்க. படத்தில் ஃப்ளாஷ் லைட் வார்னிங் சீக்வன்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும். பட் அது உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. படத்தில் ஏதோ கண்ணில் ஆப்ரேஷன் பண்ணிட்டு போயிருந்தீங்கன்னா கொஞ்சம் டிம் பண்ணி கண்ணை பாருங்க. மறுபடியும் சொல்கிறேன், இந்த சீன் சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் இந்த படத்துக்கு கொடுக்குற ரேட்டிங் 3.7 out of 5. இதோட கதையை ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். கேட்குறவங்க கேளுங்க, வேணாட்டி ஸ்கிப் பண்ணிட்டு இந்த படம் பார்த்துட்டு வந்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இந்த தங்கத்தை பாதுகாப்பாங்க. ஸோ இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து அந்த தங்கத்தை தான் எடுத்துக்கணும்னு பார்ப்பாங்க. ஸோ இவங்க 2 பேருக்குள்ள ஒரு சண்டை வரும். ஸோ அந்த சண்டை எப்படி முடியுது, அந்த தங்கம் யார்கிட்ட போய் சேருது, ஸோ அதை டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருப்பாங்க. ஸோ அது அந்த படத்தோட கதை. இந்த படத்தில் கிளைமேக்ஸும் இன்டர்வல் பாக்ஸும் நல்லா இருந்துச்சுங்க. தங்கலான் கையில் வச்சு தாங்கலாங்க. ஸோ இந்த படம் என்னோட ஃபேவரட் லிஸ்ட்டுக்கு போதான்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க, போதுங்க. ஸோ see you next video. Bye guys.